கர்த்தருடைய ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஸ்தோத்திரம் தான். அதாவது இந்த நாளில் கூட ஏசப்பா எனக்கு பேச கொடுத்த வார்த்தை இந்த நாலு வார்த்தை யோவான் 19:26-27 அப்பொழுது இயேசு தம்முடைய தாயும் அருகே என்ற தமக்கு அன்பாயிருந்த கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவனை தன்னிடமே ஏற்றுக்கொண்டான். இங்கே என்ன நடக்குதுன்னா எஸ்பா வந்து திருவிழா ஆரம்பிட்டாங்க. நீங்கள் அவங்க உலகத்தில் இருக்க போகிறதில்ல. அவங்க அம்மாவை வந்து தனக்கு அன்பா இருந்த டீச்சர்கிட்ட சொல்கிறாரு, இனிமேல் இவங்க தான் அவங்களோட தாய் அப்படின்னு சொல்கிறாரு. அவரை பார்த்து அவர்கிட்ட சொல்கிறாரு இவங்க தான் அவங்க தாய்ன்னு. அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க இவர் தான் அவங்க மகன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா அவர் அதுக்கு மேலே அந்த உலகத்தில் இருக்க போகிறதில்ல. அவங்க அம்மா இத்தனை 33 வருஷமாக அவங்க அம்மா வந்து என் பையன் சொல்லி அவங்க வளர்த்துருக்காங்க. இப்போது அந்த அம்மாவுக்கு ஒரு ஆதரவு வேணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்கிறாரு. அம்மாவை வந்து தன் நண்பர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறாரு. ஒப்படைக்கிறாரா? இன்னொரு வருஷம் இருக்கு. இப்போ மத்தேயு 25:14-30 ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆட்சிகளை அவர்கள் ரத்தமாய் ஒப்புக்கொடுத்தது போல் அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனுக்கு 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்தும் உடனே பிரயாணப்பட்டு போவான். இப்போ வந்து ஒருத்தர் ராஜா வந்து அவர் பிரயாணமாக போகிறாரு. அவரோட சொத்துக்கள்லாம் வந்து அவங்க கூட இருக்க 3 ஊழியக்காரங்களுக்கு பாதி பாதியாக பிரித்து கொடுக்குறாரு. அவங்க தகுதிக்கு தக்கதாக பிரித்து கொடுக்குறாரு. ஒருத்தருக்கு வந்து 5 கொடுக்குறாரு, ஒருத்தருக்கு வந்து 2 கொடுக்குறாரு, இன்னொருத்தருக்கு வந்து 1 கொடுக்குறாரு. 5 கொடுத்தவர் நான் வந்து உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்கிறார். 5 கொடுத்தவர் வந்து அவர் வரப்போ 5 கொடுத்தவர் அவருக்கு 10 திருப்பி கொடுக்குறாரு. 2 கொடுத்தவர் 4 திருப்பி கொடுக்குறாரு. 1 கொடுத்தவர் என்ன பண்ண புதைச்சி வச்சுட்டார். நீங்கள் உங்கள் மேலே ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் சீக்கிரம் இடத்துல அறுக்கிறவரும் எனக்கு அதனால உங்கள் மேலே ரொம்ப பயமாக இருந்ததுனால நான் அதை ஒழிச்சு வச்சுட்டேன். இந்தாங்க நான் கொடுத்த உங்களுக்கு, நீங்கள் எனக்கு கொடுத்த ஒன்றுன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்புறம் வயசுப்பா என்ன சொல்கிறாரு, உனக்கு தெரியுதுல்ல நான் இவ்வளோ இதான்னு உனக்கு தெரியுதுல்ல, அப்போ நீ இதை வந்து வட்டிக்காரங்கிட்டையாச்சும் கொடுத்துருக்கலாம்ல, நான் அந்த ஒரு வட்டியாச்சும் வாங்கியிருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன நடக்குதுன்னா ஒப்படைத்துட்டு போகிறாரு, ஒப்படைக்கிறாரு. அவங்க வந்து அதை மல்டிப்ளை பண்ணியிருக்கணும், மல்டிப்ளை பண்ணி திருப்பி நம்ம அதை ஆண்டவர்களுக்கு கொடுக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, புதைச்சி வச்சுட்டார். இது மாதிரி எக்ஸ்பா நம்மகிட்டையும் ஒரு தாளந்து கொடுத்துருக்காரு. தாளந்துன்னா டேலண்ட்டு தான் எல்லாம் நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. காமனாக சொல்லாமல் பேசிட்டு கொடுத்துருக்காரு. எக்ஸ்பா கிட்ட நம்ம 4 பேரை பற்றி எக்ஸ்பா கிட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாதா? அதுதான் நமக்கு கொடுத்துருக்க டேலண்ட். அது நம்ம பேசணுமா பேசக்கூடாது? எக்ஸ்பா கிட்ட 4 பேசிட்டு நான் பேசியிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம். நான் இப்போ வரைக்கும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், அவங்களாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் 2-3 பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இப்போ வருவார், வந்து கேட்பாரு, ஏம்மா நான் உங்கள்கிட்ட ஒரு தாளந்து கொடுத்துருவேன், நீ என்ன பண்ணேன், மண்ணில் போட்டு புதைச்சி வச்சுட்டியா அப்படின்னு கேட்பாரு. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் பார்த்துட்ட டேலண்ட்டை நம்ம கொடுத்த டேலண்ட்டை மல்டிபிள் பண்ணி நம்ம அவருக்கு கொடுக்கணும். இதுனா அந்த 25-30 வாசிங்களேன். இவனை புறப்பான விடுதலை தள்ளி போகிறார். அங்கே அழுகையில் பத்தடிப்பு கொடுத்த டேலண்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணாமல் யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா இருளில் தான் தள்ளி போடுவார். கண்டிப்பாக அப்படியே ஏசப்பா நம்ம கொடுத்த நம்மக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போன டேலண்ட்டை மல்டிப்ளை பண்ணி